வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் சனி வக்ரம் அடைகிறாரு. குருவின் பார்வையில் சனி இருக்கிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், கூட்டு தொழிலில் சரியில்லாத ஒரு அமைப்பு, இது எல்லாமே சனி வக்ர அமைப்பு பெறுறதுனால அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த இடத்த கெடுக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார். அந்த வகையில் இப்போ வக்ர அமைப்பு பெறுவது நல்லது. அதே போல் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிதூர பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், இது எல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த வாரத்தின் இறுதியில் 26, 27, 28, 30, 31 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால இந்த நாட்களில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதேபோல் 2ஆம் பாவாதிபதி உங்கள் ராசியிலே குருவுடன் இணைகிறாரு. அதனால் குடும்ப அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தால் நன்மைகள், அதாவது சூரியனுடைய புத்தியோ அந்தரமோ இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியிலும் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதே போல் 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச அமைப்பை இந்த வாரத்தின் இறுதியில் அடைகிறாரு. அதனால் வண்டி வாகனம், வீடு, உடல் ஆரோக்கியம், இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வண்டி ரீதியில் இப்போ செலவினங்கள் இருக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய 12ஆம் அதிபதியாக வர்றதுனால புதிய விஷயங்களில் வெளி தூரத்துலேருந்து ஏதோ செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக கடகராசி நண்பர்களுக்கு அமையும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.